அனைவருக்கும் வணக்கம். நான் தான் 4 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன்ல. அதாவது பிரேமலதா அவர்கள் நேர்ல போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் நலம் விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் போனை போட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க. இந்நேரம் கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு விதமான மனநிலைக்கு போயிருப்பாங்க. எங்க தோழர் முதற்கொண்டு எங்க தோழர் திருமாலாம் இந்நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பாரு. அடுத்த அப்பாயின்மெண்ட் போட ரெடி ஆயிருப்பாரு. எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு நம்மளும் போய் நலம் விசாரிச்சுட்டு வந்தாதான் இந்த கூட்டணியை உறுதியாக பற்றி கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பாங்க. அப்படி கிடைக்கலன்னா என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம்ல, கிடைச்சிருச்சு. அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு 2 நாளைக்கு முன்னாடியே பாருங்க. அப்ப நம்மளால பேச முடியல. போயிட்டு பார்த்துட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட்டாங்க. இதுல பாருங்க, இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப போய் நாங்க கேங்கா போய் நலம் விசாரிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சு போடுவாங்க. அதை ஒரு பையன் நம்ப மாட்டான். அதனால இதை நம்ம வேற மாதிரி சொன்னா தான் கரெக்டா இருக்கும். இப்போ ரீசெண்டா என்ன நடந்துச்சு, ஆணவ படுகொலை ஒன்று நடந்துச்சு. சரி, அது சம்பந்தமாக தனி சட்டம் இயற்றுவதற்காக நாங்கள் கோரிக்கை வச்சோம் அப்படிங்கிற மாதிரி வேணா சொல்லிக்கலாம் வெளியே போயிட்டு. நம்ம என்ன போய் உள்ள போய் 20 நிமிஷம் ஐயா கிட்ட என்ன பேசணும்னு சொல்லி ஆடியோ போட்டு மைக் வச்சா கேட்க போறாங்க இல்லை. அதனால இப்படியே கொண்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணி வராங்க. இப்ப இவங்க கௌரவத்தை முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காப்பாற்றணுமா காப்பாற்றக்கூடாதா? நாங்க ஏதோ ஒரு முக்கியமான மக்கள் பிரச்சனைக்காக தான் போய் சந்திச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிற அளவுல தானே அவர் அதை மெயின்டைன் பண்ணிருக்கணும். ஆமாப்பா வந்தாங்க, சில கோரிக்கைகளை வச்சாங்கன்ட்டு. ஆனா இவரு இந்த கவுண்டமணி சாப்பாட்டுல பெரிய செங்கல் எடுத்து வைக்கிற மாதிரி இவரு ட்வீட் போட்டாரு. தலைவர்கள்லாம் வந்தாங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து நலம் விசாரிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு அதுதான் ஏன் பிடிக்கும். எனக்கு என்ன நலம் விசாரிச்சாதான் பிடிக்கும். மற்றபடி கோரிக்கை அது இதுன்னு சொல்லி தூக்கிட்டு வரக்கூடாது. ஆமா, நலம் விசாரிச்சுட்டு தாங்க போனாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை டம்மி செய்து விட்டார் ஐயா முதலமைச்சர் அவர்கள். இவங்க சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்றணும், அதை வலியுறுத்தத்தான் வந்தோன்னு இவங்க சொல்றாங்க. முதலமைச்சர் என்ன சொல்றாரு, என்னை எல்லாரும் வந்து பார்த்து நலம் விசாரிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. இதுல எதுன உண்மை? அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாச்சும் வந்து கோரிக்கையை வச்சுட்டு போனாங்கன்னாச்சும் முதலமைச்சர் ஆட் பண்ணிருக்கணும்ல, ஏன் பண்ணல? சரி, இப்ப 2 பேர் சொல்றதும் உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்திருக்கும்? இவங்க போயிட்டு உட்காந்து சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்றணும், நாட்டில் இப்படிலாம் நடந்துட்டு இருக்குது, நீங்க தான் பார்த்து எது ஒன்று பண்ணி விட்டணுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த பட்டியல் இவ்வளோ நடந்துட்டு இருக்குது, இந்தந்த மாவட்டத்தில் இந்தந்த மாதிரியான பிரச்சனை சமீபத்தில் இப்படிலாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படியே உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் நல்லா இருக்கேன், என்ன கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தலை சுத்தல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல, காலையில் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, வாக்கிங் போக சொல்லியிருக்காங்க, ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் சின்ன மாத்திரை பச்சை கலர், அது சாப்பிட்டா போதும், மற்றபடி வந்து எந்த தொந்தரவும் இல்லைங்க, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேலை ரிப்ளை பண்ணியிருப்பாரோ. இப்போ இதில் வெளியே வந்த உடனே வரிசையாக நிற்பாங்களே யாரு? ப்ரெஸ்ஸு தான். இப்படி மைக்கை வச்சுக்கிட்டு ரெடியாக இருப்பாங்க. வடிவேலு ஜெயிலிருந்து வரும்போது ரெடியாக நிற்பாங்கல்ல, எதுக்காக உள்ளே போயிட்டு வந்தீங்க, அது சம்பவம் இல்லை சரித்திரம் அப்படின்ட்டு. அதில் ஒருத்தன் மைக்கு கூட வாய்க்குள்ளே விட்டுருவான், கடைசியில் அந்த பஞ்சு எடுத்து கொடுத்துட்டு போங்கன்னு கேட்பான்ல, அந்த மாதிரி லைன் அப் பண்ணி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க நம்ம தலைவர்களை. சரி ரைட்ரா, அப்படியே அந்த கம்பீரத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணிடுவோம்னு சொல்லி இப்படி தான் போனோம், சொல்லிட்டு வந்திருக்கோம், கோரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு இவங்க பேசின இந்த பேச்சுகள் சமூக ஊடகங்கள்ல வைரல் ஆயிடுச்சு. இதுல என்னப்பா தப்பு இருக்குது அப்படின்னா, அன்னைக்கு பேசின பேச்சு மட்டும் வைரலா இருந்தா பரவாயில்லைங்க, அதோடு சேர்ந்து போன ஆட்சியில இதே மாதிரி ஆணவ கொலைகள்லாம் நடக்கும்போது, திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இதே வாய்கள் பேசின பேச்சுகளும் கூட சேர்ந்து அப்படியே வைரல் ஆயிடுச்சுங்க. ஆமா, அங்கதான் கோளாறு. பார்த்துருங்களேன், அன்றும் இன்றும் அது வேற வாய் இது வேற வாய் அப்படிங்கிற மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாத்துருங்களேன். இளவரசன் கொல்லப்பட்ட பிறகு கோகுல்ராஜ் கொல்லப்பட்டான், இப்போது சங்கர் கொல்லப்பட்டிருக்கிறான். தென் மாவட்டங்களில் இது 100 கணக்கிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசுதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். தமிழக அரசு தொடர்ந்து இந்த விஷயத்துல செவிசாய்க்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படி சொல்ல முடியாது. அவங்க முடிந்த வரையிலும் இருக்கிற சட்டங்களை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறார்கள். உடனடியாக கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் அடிப்படையிலான நடவடிக்கைகளை எந்த பாரபட்சமும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்று நாங்கள் பெரிதும் நம்புகிறோம். இப்பெல்லாம் ஜனங்க இந்த மாதிரி அன்றும் இன்றும் அப்ப எப்படி பேசியிருக்காங்க பாருங்க, இப்ப எப்படி பேசியிருக்காங்க பாருங்க அப்படின்லாம் காட்டினா என்னத்த போய் எத்தனையும் பாக்குறது அப்படின்ற மாதிரி டயர்ட் ஆகிற அளவுக்கு நம்ம தலைவர்கள் அன்றும் இன்றும் அப்படின்னு பேசி வச்சிருக்காங்க.
ஏன்னா நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இங்க இருக்கக்கூடிய கட்சி நடத்தக்கூடிய இந்த திராவிட கட்சி தலைவர்கள் சாராய ஆலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கட்டு விரியன், கண்ணாடி விரியன், அவங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றணும்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் முதலமைச்சராக அறிவிக்கணும். ஏன், ஒரு திரைத்துறையிலிருந்து பல சமூக கருத்துக்களை பேசிவிட்டு வந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதல்வராக கூடாதா அப்படின்னு சொல்லி தோழர் திருமாவளவன் பேசி விசில் சத்தத்தை வாங்குவாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னைக்கு திமுக கூட்டணியில போய் உட்காந்துக்கிட்டு சினிமாவிலிருந்து வச்சு வந்தவங்க, சினிமா புகழ் வெளிச்சத்தை வச்சு வந்தவங்க, அவங்க பின்னாடி நம்முடைய எஸ்சி எஸ்டி பசங்கெல்லாம் போயிருவீங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அப்படித்தான் போயிருவீங்களா? அவங்க எப்படி முதலமைச்சர் ஆயிடுவாங்களா? நம்ம பிரதமராக போறோம், எல்லாம் நம்ம கூடயே இருங்க அப்படின்னு சொல்லி இப்படியும் பேசுவாரு. அதெல்லாம் பழகி போச்சு போப்பா அப்படிங்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்துட்டோம். ரைட்டு, நம்மளை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல நார்மலைஸ் பண்ணி விட்டாங்க பாருங்க. அதுதான் அவங்க பண்ண பெரிய சாதனைன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு காட்சிங்க, ஒரு கிராஃப்ட். காட்சின்னு சொல்றத இது ஒரு கிராஃப்ட், ஒரு கலை. என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஷோ ஒன்று நடந்திருக்குது. அதாவது மாணவர்களுக்கான காலை உணவு வழங்கும் திட்டம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார் இல்லையா? அதாங்க கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோவை பார்த்து இவரை பார்த்து காப்பி அடிச்சார்ல. ட்ரூடோவை பார்த்து இவர் இல்லை, நம்ம திராவிட மாடலில் கொண்டு வந்த திட்டத்தை பார்த்து கனடா காப்பி அடிச்சிச்சு அப்படின்ட்டு தான் கலைஞர் நியூஸில் போட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். அந்த திட்டம் இருக்குது இல்லையா, அந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ கேஸ் மாதிரி அப்படியே பண்ணியிருந்தாங்க. அது ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி குழந்தைகளெல்லாம் வச்சு அது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருந்துச்சு, பாருங்களேன். அந்த குழந்தைகளுக்கு நடுவில் அமர்ந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே போயிட்டு பள்ளி வகுப்பறைகளில் அந்த வராண்டால குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிலாம் ஏற்கனவே எடுத்திருந்தாங்க, புகைப்படங்கள்லாம் எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் இன்னொரு தடவை தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லி உக்காந்து அதை பண்ணியிருக்காரு போலகுது அப்படின்னு சொல்லி உத்து பார்த்தா, இரு அப்படின்னு சொல்லி நல்லா கண்ணை தொடச்சிட்டு பார்த்தா, யாருப்பா இவரு, ஐயா ஸ்டாலின் மாதிரி தான் இருக்குது, ஆனால் பர்சனாலிட்டியில் ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணும்போது தான் கொஞ்சம் மேலே பார்த்தா செய்தியில் போட்டிருக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்கள் போல வேடமணிந்த ஒருத்தர் வந்து இந்த சம்பவத்தை பண்ணிட்டு போயிருக்காரு, இந்த காட்சியில் நடிச்சுட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு. எவ்வளோ ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாதிரியே அந்த ஹேர் ஸ்டைலு, அவருக்கு முடிவெட்டுற அதே ஸ்டைலிஸ்ட்டு தான் இவருக்கும் முடிவெட்டிருப்பார் போல இருக்குது. அவ்வளோ ஒரிஜினலாக இருக்குது, அதே கரு கூந்தல். அப்படியே உக்காந்துக்கிட்டு அப்படி தெளிவாக அப்படி சாப்பாடு ஊட்டிக்கிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டுன்னு சொல்லி அவ்வளோ அழகாக நிகழ்ச்சியை கொண்டு போயிருக்கிறாங்க. பின்னாடி பாருங்க குழந்தைங்க ரொம்ப நேரமாக இது தூக்கிட்டு இப்படி நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு பல கமெண்ட்டுகள், பல விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஏங்க சித்திரவாதை பண்ணுறீங்களேங்க அந்த குழந்தைகளை, உங்கள் விளம்பரத்துக்கு ஒரு அளவு இல்லையா? அந்த குழந்தைங்க கையில் அந்த போர்டை எல்லாம் கொடுத்து அதை பிடிச்சிட்டு நிற்க வச்சு இதில் உங்களுக்கு என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லியும் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. பரிதாபமாக தான் இருந்துச்சு. வடிவேலு ஒரு படத்துல பொம்மை விற்கிறது உட்காந்துட்டு இருப்பாரு தெரியுமா, இப்படி பொம்மை வேஷம் போட்டுக்கிட்டு, அந்த மாதிரி அந்த குழந்தைகளை நிக்க வச்சுக்கிட்டு இவரு ஊட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, எதையோ ஊட்டுறாங்க, அதை வச்சு ஒரு காட்சியை எடுத்து போடுறாங்கப்பா, போட்டுட்டு போறாங்க உடுப்பா அப்படின்னா, அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லி குறுக்க மக்கள் பூந்து கேள்வி எழுப்புறாங்க. என்னன்னா, ஆமா இது எதுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு நடிகர் வேற, இதுக்கு எதுக்கு ஒரு டூப்பு? ஐயா ஸ்டாலின் அவர்களே சொன்னாலே சந்தோஷமா இந்தா நான் வரேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பாரு. எதுக்கு இப்ப அவருடைய வேலையை வந்து வேற ஒருத்தர் பறிச்சுக்கிட்டாக்கா அப்ப அவருக்கு என்ன வேலை? அவருக்கு அதுதானே ரொம்ப பிடிக்கும், அவரே அதை பண்ணி ஒரு டூப்புக்கு டூப்பா அப்படிங்கிறான் ஒருத்தன் வாய் கூசாமட்டே, கம்முன்றா முதலமைச்சர்ரா அப்படின்னா, இல்லைங்க எனக்கு ஆத்திரம் அடங்கலைங்க அப்படிங்கிறான். அப்படிலாம் இல்லை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஓய்வில் இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு டூப்பு போட வேண்டியது ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா மட்டும் இருந்திருந்தாருன்னா, எதை இந்த அப்பா ஸ்டாலினுக்கே டூப்பா, கொஞ்சம் அந்த பக்கம் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து உக்காந்துக்கிட்டு அவரே அந்த நிகழ்ச்சியை சிறப்பா பண்ணி கொடுத்துருப்பாரு. மிஸ் ஆகி போச்சு. இந்த நிலையில நேற்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு கருத்து பயங்கர பரவலாக பேசப்பட்டு வருது. என்னன்னா, வறுமை இல்லாத மாநிலம் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல யாருமே வறுமையில இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காருன்னு சொல்லி ஒரு நியூஸ் கார்டை பார்த்தாங்க. அந்த நியூஸ் கார்டை மட்டும் பார்க்கல, அந்த நியூஸ் கார்டு கீழே இருக்கிற மக்களுடைய கருத்தையும் பார்த்தேன். வேணாம், அதை நான் அவங்கக்கிட்ட பகிர விரும்பலை, மனம் கேட்கவில்லை. அதனால் வந்து அந்த நியூஸ் கார்டை பார்த்தங்க, இப்படி அவர் பேசியிருக்காரு.
என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மேலோட்டமா சொல்லிடுறேன். டீப்பா போனா அது ஒரு மாதிரி இருக்கும். மேலோட்டமா சொல்லணும்னா, அதான் யாருமே வறுமையில் இல்லையே, அப்புறம் எதுக்கு மாசம் ரூ. 1000 குடுக்குறீங்க? சரி வறுமையிலே இல்லையே, ஏன் எங்களுக்கு ரூ. 1000 குடுக்கலன்னு சொல்லி அவ்வளோ பேர் வந்து இங்க கஷ்டப்பட்டுட்டு, அவ்வளோ பேர் வந்து இங்க சண்டை போட்டுக்கிட்டு, வரிசையில் நின்னுகிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரூ. 1000 நின்னுட்டு வாக்குவாதம் பண்ற இடத்துல இருக்கிறவங்க வந்து வறுமையில் இல்லாதவங்களா இருப்பாங்களா? அதான் வறுமையே இல்லையே, அப்புறம் ஏன் தகுதி வாய்ந்த மகளிர், தகுதி இல்லாத மகளிர்ன்னு பிரிச்சீங்களே, அப்ப அந்த தகுதி வாய்ந்த மகளிர நீங்க என்னன்னு சொல்லி வரையறுக்கிறீங்க? சரி அது கூட இருக்கட்டும். வறுமையே இல்லாத இந்த மாநிலத்துல ஒயின் ஷாப் பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்கள்லயுமே இருக்குது. ஒயின் ஷாப் வாசலுக்கு போனா, எப்படியும் ஒரு ஒயின் ஷாப் வாசல்லயும் குறைஞ்சது ஒரு 20, 30 பேரு பழைய அழுக்கு ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு, குளிச்சு ஒரு 30 நாள், 40 நாள் ஆன மாரியான ஒரு கெட்டப்ல அங்க நின்னுகிட்டு, வரவங்க போறவங்ககிட்டலாம் ஒரு ரூ. 10 குடு. ஒரே ஒரு ரூ. 10 இருந்தா மட்டும் குடுங்க. அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, அப்படி ரூ. 10 இல்லாதவங்க கிட்ட அந்த பாட்டில்ல இருக்கிற அந்த ஸ்டிக்கர் ஒண்ணு, அதாவது பாட்டில ரிட்டர்ன் குடுத்தா, அந்த ஸ்டிக்கரோட அந்த பாட்டில் ரிட்டர்ன் குடுத்தா ரூ. 10 ஒயின் ஷாப்ல தருவாங்க. அதனால வந்து ஒயின் ஷாப்லேருந்து சரக்கு வாங்கிட்டு போறவங்க கிட்ட அந்த ஸ்டிக்கர் மட்டும் குடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டிக்கரை லாவகமாக பிரித்து அவங்க அப்படியே கையில ஒட்டிக்கிட்டு, அவங்களுக்கு கிடைக்கிற காலி பாட்டில்ல இந்த ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டு போய் குடுத்து ரூ. 10 சேர்த்தி 15 பாட்டில ஒண்ணா சேர்த்தி 1 குவார்டர் வாங்கி குடிக்கிற நிலைமையில இத்தனை குடும்பத் தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த குடும்பத்துடைய நிலைமை என்னவா இருக்கும்? அது எப்படி தமிழ்நாட்டுல வறுமையே இல்லாம போச்சு? சரி தமிழ்நாட்டுல தான் வறுமையே இல்லையே, அப்புறம் ஏன் ரீசென்ட்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒரு பகுதிக்கு வராரு அப்படின்றதுனால, அந்த ஏரியா முழுக்க சீலைய கட்டி மறைச்சீங்க? என்ன காரணத்துக்காக மறைச்சீங்க? என்ன அப்படி ஒரு அரிய பெரிய காட்சிய நீங்க வந்து பொக்கிஷத்த வந்து இவர் கண்ல பற்றக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சீங்க? அப்படின்ற மாரியான பல கேள்விகள். ரொம்ப டீசென்ட்டா வந்த கேள்விகள மட்டும் தான் நான் இந்த இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது வறுமை இல்லாத மாநிலம் அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் ஒரு 10, 20 குடும்பத்த அப்படியே பார்த்திருப்பாரு, அனலைஸ் பண்ணியிருப்பாரு. எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா. பரவால்ல. வறுமையே இல்லையே அப்படின்னு சொல்லி, அப்படின்னா எதுப்பா அந்த 10, 20 குடும்பம்னா, அதான் ஐயா கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் தான். அவங்களுக்கு வந்து பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், மாமன், மச்சான், உறவினர், அவர்களுடைய நண்பர்கள், நண்பர்களின் நண்பர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய பேரன், பேத்திகள் அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்தாலும் ஒரு 30, 40 குடும்பம் இருக்குல்ல. சுத்தி சுத்தி பார்த்தா, அட எல்லாருமே நல்லா செழிப்பா இருக்காங்களே, இங்க ஏது வறுமை? அப்படிங்கிற மாரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து தான் இந்த கருத்தை சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படியாக 4.25 வருஷத்துல வறுமையே இல்லாத தமிழ்நாடாக நம்முடைய தமிழ்நாட்டை ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாற்றிவிட்டதாக மார்தட்டி கொள்கிறார். ஆமா. அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.